ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 31, 32 அதாவது ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து சீன் பயங்கர மாசாக இருக்கும். ஸோ வந்து இதில் தான் வந்து ஆங்கிரி புத்தா லோட்டஸ் ஸ்கில்ல ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ வந்து உருவாக்கியிருப்பான். ஸோ கண்டிப்பாக அந்த சீன் ஒர்த்தாக இருக்கும் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து நம்ம போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 31 எபிசோட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐஸ் எம்பரர் நம்ம ஹீரோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் எடுத்து போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள 4 நாவும் வந்துட்டு இருக்கேன். ஸோ வாங்க மிஸ் 4 நாள் யூஎன் வந்து உங்களை ரெப்ரசன்டேட்டிவ் ஆன பட்சத்தில் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ உங்கள் வந்து நான் பறவை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம 4 நாவும் சொல்லிட்டு இருக்கா. ஸோ உங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து எனக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க தயவு செஞ்சு வந்து உங்கள் சீட்டில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிருக்கான். நெக்ஸ்ட் சீனில் அது வந்து ஹீரோ ஐஸ் எம்பரர். ஸோ அது கீழே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ் எம்பரர் நம்ம ஹீரோட வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓட்டை மட்டும் பிரிச்சுட்டு போக அந்த இடத்துல நிறைய ஃபேமிலி இருக்காங்க, எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மோ வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ என்னோட பிறந்த நாளுக்கு வந்த எல்லாருக்குமே வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. அப்புறம் வாழ்த்துக்க நான் இந்த இடத்துல ஒரு முக்கிய விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சரக்கு அடிச்சிருக்கேன். இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணை இருந்தால் மறைச்சி வச்சிருக்கணும். நான் அவனை கொண்டாவது கண்டிப்பாக அந்த பொண்ணை நான் காப்பாற்றுவேன். சரி அந்த லேண்ட் பண்ண கண்டிப்பாக ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சீனில் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ உங்கள் எல்லாத்தையும் இம்பார்ட்டன் விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல 4 நாக்கு சரக்கூத்தவும் வந்துகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல 4 நாள் இடத்துல வேணான்ற அந்த இடத்துல. ஸோ என்ன விஷயம்னா நான் வந்து மோ அலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு அலைன்ஸ் வந்து உருவாக்க போகிறேன். ஸோ இந்த மோ அலைன்ஸில் யார் யாருக்க வில்லிங் இருக்கும் அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜெய்மா என் பேரில் வந்து பெரிய அலைன்ஸாக உருவாகுன்ட்ருக்கேன். இந்த இடத்துல உடனே வந்து ஸோ மோ அலைன்ஸில் முதல்ல ஜாயின் பண்ண போகிறது என்னோட ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கேன். நானும் ஜாயின் பண்ணலான்னு சொல்லுவேன். ஸோ உங்கள் சப்போர்ட் எல்லாருமே ரொம்ப நன்றி. ஃபியூச்சரில் மூ அலைன்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரிப்பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யார் யார் வில்லிங்க தரம் பண்ணிக்கலாம். திடீர்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து கதை வந்து தள்ளி விட்டு வருவாங்க. சார் எத்தனை ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இந்த இதை சுற்றி ஹீரோ எல்லாருமே வந்து சார் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம், ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோச்சு எங்கே சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடும். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ சுற்றி போகிற நிறைய கார்ட்ஸ் வந்து வர வச்சுட்ருக்கேன். ஸோ ஒழுங்காக இங்கேருந்து போயிங்க தான் ஒன்று நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா சரியான டென்ஷன். உடனே மாஸ்டரோட பவர் யூஸ் பண்ணி ஒரு தட்டுவாங்க பாருங்க. தட்டின வகை சுற்றி பவரோட தெரிஞ்சுட்டு போக ஆரம்பிக்க எல்லாம் மறந்து போயிடானுங்க. ஸோ டூவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் இருக்கானுங்க. உடனே வந்து மோச்சவங்க இழுத்து அவங்க கழுத்தை நெறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்க, தயவு செஞ்சு வந்து எனக்கு கொண்டாதீங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ வந்து சின்ன பொண்ணு ஒரு சின்ன பொண்ணுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ 3 லீஃப் கிரிமர் வச்சிருக்கேன். அந்த பொண்ணு அவங்க ஐஸ் ஜேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒழுங்காக எங்கே இருக்கான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல சார் நீங்கள் சொல்கிற பொண்ணு அப்படி பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து மிஸ்டேக்லோட வந்து வந்திருக்காங்க. தயவு செஞ்சு இப்போ ரேஸ்கில் ஆக்ட் பண்ணாதீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த செயின் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தில் வச்சிருக்க அந்த செயினை பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறான். அந்த இடத்துல இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷன் பொண்ணு பார்க்குறேன். அந்த இடத்துல நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ மிஸ்டர் கிளவுட் சேர்ந்து யூனியனோட டிசிப்ளின் வந்து 4 நாள் இங்கே வந்திருக்காங்க. நீங்கள் தான் நீதி கேட்டு வரணும். அவங்க வீக்காக இருக்காங்க புள்ளி பண்ணுறான். ஹீரோ 4 நாள் பார்த்தோன்னே அவங்க எவ்வளோ சரியான டென்ஷனாக இருக்கும். அவன் கண்ட்ரோல் மாரி பார்த்தா பவர் ரிலீஸ் பண்ணிட்டு வந்து டூ வாங்காட்டு மிரண்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவும் அதை பற்றி கண்டுக்காமல் அவங்க கிட்ட போயிட்டு இருக்கான். ஒழுங்காக அந்த பொண்ணு என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிருக்கேன். இது வந்து நம்ம 4 நாள் வந்து எதில் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கீங்க டூவாங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து வீக்கானுங்களை புள்ளி பண்ணீங்கிட்ட ஓ வீக்கானுங்களை புள்ளி பண்ணுறவங்களோ யார் சொல்கிறா போகிறாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோச்சம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இப்படி பண்ணவே கூடாது. எங்கள் ஃபேமிலி ரொம்பவே வந்து நல்ல ஃபேமிலி, சுற்றி எல்லாம் விசாரிச்சு பாருங்க, நாங்கள் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ண மாட்டோம். அந்த பொண்ணை நான் ஏன் கூப்பிட்டு வர போகிறேன். ஸோ இந்த மாதிரி வீக்கானுங்களை புள்ளி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு 4 நாள் பெரிய புட்டிங்க வேறு எதில் போய் நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ நீ எப்படி வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணுறது வந்து சரியே இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல தேவையில்லாம இந்த பிரச்சனை கூட நீ தலையிடன்னு சொல்லி இந்த மோச்சங்க வந்து புரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணை தான் வந்திருக்கான். நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக உங்களை வந்து நான் இந்த மாதிரி விட மாட்டேன்னு சொல்லிட்டு 4 நாளும் கண்டிப்பாக நீங்கள் இப்போ என் கூட சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல. ஸோ நீங்களே இங்கே கிளம்பிட்டிங்களா ரொம்ப நல்லது. ஆனால் சுற்றி எல்லா ஃபேமிலியும் வந்து பார்த்துட்டு இருக்கு என்ன நடக்குது இங்கே டூவாங்க என்ன கேட்டுருக்கான். ஒரு இடத்துல இவரே கைத்தட்ட ஆரம்பிச்சிடான். ஸோ நீ தான் வந்து மிஸ்டேக் கிளவுடோட எங்களேடியா. ஸோ உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, எவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேனே தெரியாது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயமே தெரியும், நீ வந்து முக்கணும் வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். இந்த இடத்துல 2 பேரும் டென்ஷன் ஆகாங்க. என்ன தைரியம் தான் மிஸ்டேக்லோட பற்றி பேசும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒட்டச்சிட்டு அந்த ஹியூமன் ரிசர்ச் பண்ணாங்க. அதை தூக்கி போட்டு 4 நாள் பயந்து போயிடா. எல்லாரும் என்னடா இது அப்படின்னு மிரண்டு போயிடானுங்க அந்த இடத்துல. ஸோ இது என்னன்னு தெரியுதான்ட்டு வந்து நம்ம ஹாய் அந்த இடத்துல மிஸ்டர் ஹாய் ரொம்ப நடிட்டான். இது என்னன்னு தெரியுதா, அவன் வந்து கொட்டூரமாக ரிசர்ச் பண்ண அந்த ஒரு மனுஷனோட உடம்பு தான் இது அப்படி சொல்லிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு ஹீரோ வந்து கேட்பான் பாருங்க. உடனே 4 நாள் பார்த்துட்டு ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உண்மையிலேயே அப்போ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனாக பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு 4 நாள் சரியான டென்ஷன் ஆகுது. ஸோ அப்புறம் கத்தி எடுத்துட்டு போவா. ஸோ தீர எல்லாரும் பார்த்துட்டு
சரி ஓகே இதுக்கு மேலே இங்கே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதிர குத்துனோட ஸோ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுன்னு கேட்டால் ஸோ நீ ஃபியூச்சரில் நான் தெரிஞ்சுப்பேன் வருவேன் உனக்காக அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டி விட்டுருவோம் தலைவன். இடத்துல சொல்லிட்டான் ஒழுங்கா அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்கிறான்னா அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு எக்கச்சக்க பவர் பார்த்தீங்கன்னா மோச்சம் கிட்ட வர ஆரம்பிக்க அவனை சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் எனக்கு வந்து சமன் நடக்கிறீங்களா என்னோட உண்மையான பவரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சுற்றிக்கிற நிறைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் ஆஃப் டீமனாகவே மாறிடுவாங்க சந்தத்தில் இதில் பார்த்துன்னு எல்லா மட்டும் ஹாய் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவன் வந்து மிருகமாகவே மாறிட்டான் இதுதான் இவன் எக்ஸ்பெரிமெண்ட்டோட விளைவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இடத்துல அவனோட ஸ்பீடு பயங்கரமாச்சு உடனே ஹீரோ பிடிக்கலான்னு வந்துருக்கு தலைவன் அசால்ட்டாக பிடிச்சி தூக்கி போட்டுருவான் இந்த இடத்துல. ஸோ இது இதோட முடியலன்ட்டு இருக்கேன் இந்த இடத்துல நீங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல இந்த பொண்ணை வந்து கட்டுறாங்க இந்த பொண்ணு ரொம்ப முக்கியமான கேட்டு நான் வந்து ஃபியூச்சரில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கு எனக்கு நிறைய சோல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து கொன்று அவனுக்கு சோல்ஸை வந்து உறிஞ்சிப்பாங்க இந்த இடத்துல அசால்ட்டாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோல்ஸை உரிகிறது மூலிமா வந்து பவர்ஃபுல்லாக ஆகலாம். எனக்கு இன்னுமே பவர் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல இன்னும் பவர் வேணும்னு சொல்லிட்டு இவன் ஃபேமிலியிலே இருப்பான் பார்த்தீங்களா. ஸோ இன்னொருத்தன் அவனையுமே கொண்டு சார் வேணாம் சார் நான் உங்கள் ஃபேமிலி ஆளுன்னும் போது அவனை கொன்று அவனோட சோலையும் அப்சர்வ் பண்ணதான் இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கான மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. பார்த்தா ஹீரோ விட்டாமல் மாற்றி ஃபைட் பண்ணுறது ஹீரோ நினைக்கலாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் விட்டு அவனு பார்த்தீங்கன்னா மாஸ்டரோட ஃப்ளேம் வச்சு ஒரு அடிக்கு அவனெல்லாம் தெரிச்சுட்டு போய் ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் அவனுக்கும் ஃபைட் இருந்துட்டு பயணம் போட்டு இல்லை எனக்கு இன்னுமே பவர் வேணும் அந்த பொண்ணை அப்சர்வ் பண்ணணும் ஓடிக்கிட்டு இருக்கா. 2 பேருமே போய்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு இவங்க அப்சர்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடத்துல அந்த பொண்ணோட அப்சர்வ் பண்ண எனக்கு இனிமே பவர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி துரத்திட்டு வந்துருக்கேன். இந்த இடத்துல 2 பேர் வந்து கிட்டத்தரும் நீ கண்டிப்பாக அவளை வந்து தொட்டக்கூட முடியாதான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அவனை ஒரு செயினை வர வச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோல் ஃபார்மேஷன் ஒன்று போனாங்களாம். ஸோ ஹீரோ என்ன தான் ட்ரை பண்ணதுக்குள்ள ஒன்றுமே உடைக்க முடியல. அவனை சொல்லிட்டு இருக்கான் நீ நடக்கிற இதை உடைக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உன்னால அதை உடைக்க முடியாது வாங்க லெவலால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னவா பஞ்ச் பண்ணி பார்க்கலாம் பட் ஒன்றுமே வேலைக்கு ஒன்றும் இல்லை. உடனே இதெல்லாம் ஐஸ் என்ன பண்ண ஒரு ஐஸ் அந்த கிறிஸ்டலுமே வர வச்சு அதை வச்சு உடைக்கிட்டா அதுவுமே உடைக்க முடியல. இந்த இடத்துல வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இது வந்து சோல் ஃபார்மேஷன் கண்டிப்பாக உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் மாஸ்டர் சொல்கிறேன் ஸோ இது வந்து ஈவன் ஃபயர் அட்டாக் கூட இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அவனுக்கா ட்ரை எனர்ஜி கொஞ்சம் ட்ரைன் ஆனால் மட்டும்தான் அது உடைக்க முடியும் சொன்னால் ஹீரோ சொல்கிறான் இப்போ நான் எப்படி தான் அவளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சரியான டீச்சர் இருக்கா. எக்ஸீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஸ்னேக் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து மயக்க நல்லா வச்சிருவான். இவனும் கிட்ட போயிட்டு ஸோ இந்த பொண்ணை மட்டும் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன்னா என்னோட பவர் வந்து பயங்கரமாயிடும் அதுக்கப்புறம் யாராலையும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல யாராலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கேன். இவனுமே அந்த செயினை வர வச்சுட்டு இந்த செயின் வந்து உடைக்கிறதுக்கும் ஃபார்மேஷன் ஒன்று பண்ணா திடீர்னு அது அந்த பொண்ணை யாரை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாங்க. இவனை பார்க்குறான் யார் அந்த பொண்ணை ஏற்றுத ஒழுங்கு மாதிரிதே வந்து என் கண்ணுக்கு இதில் வாங்கடா சொல்லிட்டு இவனுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒழுங்காக அந்த பொண்ணை கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜக்க அட்டாக் பண்ணிட்டு அந்த பக்கம் யாரும் திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது நீ இவரை தான் தேடுறியா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து அந்த கேப்ல அவன் கையில் வச்சுற செயினும் யாரோ பண்ணிட்டு போ அந்த இடத்துல ஸ்னேக் மேன் கிளானை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து காட்டன் வைஸ். ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து நம்ம ஸ்னேக் பொண்ணை வந்து செக் பண்ணிட்டு இவர்கிட்ட அந்த 3 லீஃப் ஜெய்டைஸ் இருக்கா உண்மைதான் அந்த தகவல் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒழுங்குபடி அந்த பொண்ணை என்கிட்ட கொடுனா ஸோ இந்த செயின் தான் நான் சோல் ஃபார்மேஷனுக்கு அனுக்கி இதை உடச்சிட்டு நான் அந்த பொண்ணை கொடுத்து தப்பிச்சிடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேஷன் உடச்சி வச்சு இவனுக்கு சரியாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் பறந்து போயிருக்க எட்டுவா நில்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கத்திக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல நோ அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்து நான் செயினை உடச்சல ஃபார்மேஷன் கொஞ்சமாக பிரேக் ஆகிட்டு உள்ள வந்து யார் வர போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஐசிஎம் ஹீரோ பார்த்துருக்கோம். அந்த பொண்ணை தூக்கிட்டு பார்த்து ஸ்னேக் பண்ணி போகிறத பார்த்துட்டு அவளை கண்டிப்பாக நம்ம பிடிச்சவன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பண்ண துரத்திக்கிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ உள்ளேருந்து வந்த இந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அவள் கண்டிப்பாக எனக்கு சாப்பிடாக முடியாது அவளை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பார்த்தீங்கன்னா ராக்கே வர வச்சு அங்கேருந்து பறந்து போகிறத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் 31 எபிசோட் முடிச்சிட்டோம். ஸோ 32வது சீசன் 3ல் ஃபைனல் எபிசோடு வந்து போயிடலாம். 32வது எபிசோட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் பேசியிருக்காங்க. ஸோ ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணை எங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்னேக் பொண்ணுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவள் சொல்லிட்டு இருக்கா ஸோ இந்த பொண்ணு கண்டிப்பாக தப்பாக எதுவும் பண்ண பார்க்கல ஸோ கண்டிப்பாக காப்பாற்ற தான் பார்க்கலான்னு அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஐசம் 2 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ண அப்போ என்ன பண்ணுறா ஹுட்டை வந்து யூஸ் பண்ணுறா மரத்தில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறது ஹீரோ கொஞ்சம் வந்து டாச் பண்ணி போயிட்டே இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறேன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டுவாங்காக இருக்கா ஹீரோ கொள்ள வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெயின்ஸ் எல்லாத்தையும் ஐசம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடும். ஸோ தேங்க்யூ
மிஸ்டர் ஹாய்னு சொல்லிட்டு உடனே அவர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போகிறாங்க ஸ்னேக் பண்ண. ஸோ ஹீரோ அந்த வெயின்ஸ்லாம் உடச்சிட்டா. ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற வந்தாலும் அவளை வந்து நான் வந்து க்ரீன் ஸ்னேக்னு வச்சுக்கிறேன். நம்ம சின்ன பொண்ணை வந்து ஸோ ஸ்னேக் பொண்ணுன்னு கூப்பிட்டுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்னேக் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இவளை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் சீக்கிரமாக கூட காப்பாற்றி கூப்பிட்டு போனோம். எவ்வளோ என்னதான் ஷீல்டு வச்சு எடுத்தாலும் ஹீரோ வந்து அடிச்ச உடனே அந்த ஃப்ளேம் பார்த்தா ஷீல்டு ஒட்டையாக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் நினைக்கிறா கண்டிப்பாக இவங்க சமாளிக்கிறது கஷ்டம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய கட்டையாக வர வச்சு ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கா. ஹீரோ பார்த்தா தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான் கஷ்டப்பட்டு. இவனை சொல்லிட்டு ஒழுங்குபடியாக வழி விட்டு தள்ளி போங்க சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து கண்டிப்பாக அதை விடமாட்ட சொல்லிட்டு அந்த மரக்கட்டையை பார்த்தீங்கன்னா ஹீரோ அசால்ட் அந்த இடத்துல ஒட்டச்சிக்கிட்டு இருக்கா. இடத்துல ஐஸ் எம்பரர் பார்த்தீங்கன்னா பின்னாடி அட்டாக் பண்ண போக அந்த பொண்ணு க்ரீன் பொண்ணு பார்த்தா எல்லாம் சொல்லுவோம். திடீர்னு வந்து அந்த ஒரு வெயின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு நெஞ்சிலே உள்ள இறங்குது. ஸோ மாஸ்டரோட இழுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாருமே போய் அவளை காப்ப சொல்லிட்டு பறந்து போயிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தா குத்தி அந்த மாஸ்டர் வந்து உள்ள கொஞ்சமே இழுக்க ஆரம்பிச்சு. ஸோ எல்லாரும் என்னடா ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துலேருந்து பர்ப்புல ஸ்மோக்லாம் வந்து இருக்கா. ஸோ அந்த ஸ்மோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவனுமே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஃபைனலாக அந்த பொண்ணு என்கிட்ட வந்துட்டா. இவளை மட்டும் நான் அப்சர்வ் பண்ண அவனு என்னடப்போ ஒரு இன்க்ரீஸ் ஆகுமே சொல்லிக்கிட்டு இருக்கு. சுற்றி கிளம்பி சரி ஹீரோ காப்பது வந்துட்டு இருக்கா. இவனுமே கொல்ல போயிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம சின்ன பொண்ணு அந்த இடத்துல இந்த இடத்துல வேணாம் அவளை தயவுசெய்து கொள்ளாது, உனக்கு என்ன வேணுமா தர தயவுசெய்து கொள்ளாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ என்ன வேணுமா தரையா என் உயிரை வந்து நீ வந்து விட்டுருதான் நீ நினச்சிட்டு இருக்க, ஆனால் உன்னை தாண்டா நான் வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவளை மட்டும் அப்சர்வ் பண்ண என்னோட பவர் எந்த இன்க்ரீஸ் ஆகும் தெரியும்போ அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட சோலை பார்த்தீங்கன்னா கடிச்சு வந்து கொஞ்சம் உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஃப் சோலை கிட்டத்தட்ட வந்து உறிஞ்சிருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டுனே வந்து இந்த பொண்ணு க்ரீன் ஸ்னேக் வந்து ஒரு அட்டாக் பண்ண அவன் நெஞ்சுக்கு நடுவில் குத்திக்கிட்டு இந்த பக்கம் வந்துருக்கு. இந்த இடத்துல இவனு சரியான டேமேஜ் மிஸ்டர் ஹாய் வந்து அடிச்சு அடியில் ஐஸ் எம்பர் அடிச்சு அடியில் பார்த்தீங்கன்னா இவனை தெரிஞ்சுட்டு போய் விட ஆரம்பிச்சிடான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காப்பாற்றி போட சின்ன பொண்ணு எந்திரி அப்படின்னு சொல்லி இவனு வந்து கூப்பிட்டு சின்ன பொண்ணு எந்திரிக்கிறமே தெரியல. அந்த இதில் பார்த்தீங்கன்னா கடிச்ச மார்க்கிறதுனால அது வந்து ஆப் சோல் உறிஞ்சிருக்கும். அது ஒரு காஸ் மாதிரி அவ்வளோ உருவாகும். உடனே இந்த பொண்ணு கேட்கும் தயவு செஞ்சு இவளை வந்து என்கிட்ட கொடுங்க, எங்கள் ஃபேமிலியில் இவளை காப்பாற்றுறதுக்கான சீக்கிரம் டெக்னிக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக காப்பாற்று ஹீரோ வந்து தடுத்து நிறுத்திடுவான். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவை, நான் வந்து கண்டிப்பாக அவளுக்கு காப்பாற்றுவேன். ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ப்ளீஸ் என்கிட்ட தயவு செஞ்சு கொடுங்க, இது ரொம்ப முக்கியம். இதில் மாஸ்டர் சொல்லுவார். ஸோ கண்டிப்பாக ஸ்னேக் மேன் கிளானால் எவ்வளோ வந்து காப்பாற்ற நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்து இவருக்கு கொடுக்கலாமா வேணாம் ஹீரோக்கு என்ன பண்ணுறதில்ல. சரி நீங்கள் என்ன நம்பி கொடுக்கலாம், கண்டிப்பாக நான் இவர் காப்பாற்றணும். நான் இவ்வளோ வந்து ஸ்னேக் ஹவுஸ் தான் கூப்பிட்டு போயிருக்கேன். திடீர்னு இந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒட்டச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்மோக் வந்து வந்துட்டுருவான். அவனுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பவர் இருந்துச்சு. அவன் வந்து டூஹாங் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கான். அவன் ஒரு அட்டாக் பண்ணதுல பயங்கரமான இவரும் சொல்லிட்டு ஐஸ் எம்பரர் இவன் வந்து டூவாங்க லவுட் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ சண்டை போடுற ரொம்ப கஷ்டம் சொல்லியிருக்கா. ஒழுங்கு மரியாதையா அவளை என்கிட்ட கொடுங்க, அவளை நான் சாப்பிடணும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவனை கத்திக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து ஐஸ் எம்பரர் சொல்கிறது. ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு வேறு சாப்பாடை தான் தெரியுறா. ஸோ இப்போ நம்ம கொடுக்குறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் சிவயான்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து பச்சை பாம்பாக தான் கேட்குறா. சரி நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக நான் காப்பாற்றி என்ன நீங்கள் அப்படிலாம் சொல்கிறேன். இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த பொண்ணு கொடுத்துருவான். ஸோ ரொம்பவே நன்றி வாங்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இடத்துல அவளை காப்பாற்றுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் வந்து இந்த மாங்ஸை பார்த்துக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அவளை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சரி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவளை தேடி நான் வருவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவளை காப்பாற்றுறீங்க, இல்லை அப்படின்னா அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த பொண்ணு மறட்டி அமுச்சு விட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து மாஸ்டர் அவங்கள பிடிக்கலான்னு போகுது. இந்த இடத்துல வந்து ஹீரோ சொன்னோம். ஸோ அவனோட ஆப்போனன்ட்ஸ்னால் 2 பேர் தான் எங்கள் கூட சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். இந்த இடத்துல பார்த்து அவன் ஃபயரை வச்சு எக்கச்சக்க ஃபயர் வச்சு அடிக்காம கிளந்து தப்பிச்சு போயிட்டு. ஸோ அந்த ஐஸ் எம்பரர் 2 பேரும் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணான். ஐஸ் எம்பரர் பார்த்தா அவனை ஃப்ரீஸ் பண்ணிருக்க தலையும் பார்த்து அவன் வந்து அந்த லோட்டஸ் ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் எரிக்க ஆரம்பிச்சிடாங்க. இந்த இடத்துல இது டுவாங்ஸை வந்து காயப்படுத்துகிற ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல ஐஸ் அப்புறம் எனக்கு இவங்ககிட்ட 2 விதமான லெஜெண்டரி லெவல் ஃப்ளேம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வலிக்குதுன்னு காத்த ஆரம்பிச்சு அவனோட எஞ்சி பிள்ளை பயணம் போயிட்டு இருக்கேன். அவன் திடீர்னு வந்து ஹீரோ ஒரு 2 அடிப்பான். ஹீரோலாம் தெரிச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மலையை ஒட்டிச்சிருந்தேன். ஐஸ் எம்பரர்னு பார்த்தீங்கன்னா அவனோட சண்டை போட்டு இருக்கா. ஐஸ் எம்பரை பிடிச்சி வந்து தரையில் அடிக்க ஐஸ் எம்பருக்கு சரியான இருந்துச்சு. அவனை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சின்ன பொண்ணை பிடிக்கிறதா போயிட்டு இருக்கா. ஸோ கண்டிப்பாக நம்ம தடுத்து நிறுத்தி அவனை சொல்லிட்டு 2 பேர் பின்னாடி போயிருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை பாம்பு வந்து சின்ன பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்துட்டு பின்னாடி அவனு வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று இந்த பொண்ணை நம்ம காப்பாற்றி சொல்லி இனிமேல் வேக பறந்து போயிட்டு இருக்கா. என்னதான் பறந்து போனால் அவன் எதிர் வந்து பிடிக்கலான்னு வந்துடும். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணை பிடிக்கலாம் திடீர்னு அவன் கை ஃபுல் வந்து ஒரே ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் பார்த்தா ஐஸ் எம்பரை பற்றி அவனை வந்து ஃப்ரீஸ் பண்ணிருவேன். வந்து ஐஸ் எம்பர் சொல்லுவேன். ஸோ ஐஸ் எம்பரை நீங்கள் கொஞ்சம் அவளை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ நான் ஒரு அட்டாக் பண்ணுறதா புது டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இவனுக்கு கொஞ்சமாக ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரம் எனக்கு வந்து டைம் இல்லை, நான் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் தான் நான் பிடிச்சி வைக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன வந்து ஃப்ளேம் வெளியே கொண்டு இருக்கோம். ஸோ வந்து சீக்கிரம் எது பண்ணால் ஹீரோ பண்ணோம். உடனே ஹீரோ வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஹிஸ்ட்ரியிலேயே ஹை லெவல் டிஸ்ட்ராக்ஷனோட
ஆங்கிரி புத்தா லோட்டஸ் டெக்கிங்க முறையே ஹீரோ கிரியேட் பண்ண போகிறோம். அந்த சீனை வந்து பார்த்தோம்னா இடத்துல வந்து 2 ஃப்ளேம்ஸையும் தலைவனு நான் மெர்ஜ் பண்ணலான்ற ஐடியா வந்துருக்கேன். மாஸ்டர் கேரு எனக்கு ரொம்பவுமே ஆபத்தானது வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். மாஸ்டர் கண்டிப்பாக என்னால் இது முடியும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் தான் 2 லெஜெண்டரி ஃபிலிமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனோட பவர் ஃப்ளக்சுவேஷன் கொடூரமாக இருக்கு. ஐசம்பர் ஜெட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மிரண்டு போய் பார்த்துருக்கான். கொஞ்சமாக 2 ஃப்ளேம்ஸும் வந்து ஒரே இதாக சீராக வந்து சுற்றி வந்து மேனிகுலேட் பண்ணி அவன் வந்து ஒரு ஷேப்பு கொண்டு வந்திருக்கான். இதை கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணும், அப்போ மட்டும்தான் இவனை கொல்ல முடியும். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனான இந்த டெக்னிக் நான் உருவாக்கி ஆகணும்னு சொல்லிட்டு தலைவனை யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதில் எனர்ஜி பத்தாதனால மாஸ்டரே வந்து அவரோட சோலோட எனர்ஜி ஃபுல் எனர்ஜி இந்த இதில் கொடுத்துட்டு இருந்ததில் இந்த ஹீரோ வந்து வேற கான்சியஸில் போயிட்டு அவனோட லெவலுக்கு இது உருவாக்குறது ரொம்பவே கஷ்டம். ஸோ மாஸ்டரோட எனர்ஜி முடியுமா அப்படின்னா அது ஒரு ஷேப்பே இந்த இடத்துல கொடுத்துருவான். 2 லெஜெண்டரி லெவலான ஃப்ளேமை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் ஷேப்புக்கு இந்த இடத்துல 2 எவன்லி ஃபைனலில் மிக்ஸ் ஆகியிருக்கு. இதில் ஹீரோ நிற்கலாம். ஸோ நான் ஃபைனலாக உருவாக்கிட்டேன். இது ஒரு தாமரை வடிவத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அப்படின்னு போய் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இந்த மாஸ்டர் நான் செஞ்சுட்டேன் மாஸ்டர் சொல்லிருக்கேன். இந்த இடத்துல இருந்து ஆங்கிரி புத்தா லோட்டஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து ஐசம்பர் பார்த்தா மறந்து போயிட்டு இருக்காரு. இதனோட பவர் ரொம்ப பயங்கரமாக வெளியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இடத்துல ஃபைனலாக நான் வந்து உன்னை உருவாக்கிட்டேன். உன் மேலே தான் என்னோட நம்பிக்கை இருக்குன்னு மாஸ்டர் கேட்குறேன். ஸோ இதை நீ என்னென்னு கால் பண்ணுன்னு கேட்டா. ஸோ இந்த டெக்னிக்கோட பேர் ஆங்கிரி புத்தா லோட்டஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுமே அந்த ஃப்ரீஸ்லாம் வெளியே வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கேன். மாஸ்டர் உங்கள் டிசிப்ளினோட டெக்னிக்கை பாருங்கள். ஆங்கிரி புத்தா லோட்டஸ் உன்னோட சத்தியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் அமுச்சு விட்டுருக்கேன். அந்த லோட்டஸை போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சா அட்டாக் பண்ணி டோஸ்டர் டெஸ்ட்ரா பண்ணி ட்ரை பண்ணிட்டு அப்படி ஒன்றுமே இருக்கல. இது ஒன்றுமே பவர்ஃபுல்லாக ஒரு பிளாஸ்ட் எடுத்து தான் அந்த லோட்டஸ் நோக்கி அடிக்க. அந்த லோட்டஸ் கொஞ்சம் தள்ளி விட்டு வந்துட்டு இருக்கு. எக்கச்சக்க அட்டாக் பண்ணாலும் உண்மை இல்லை. திடீர்னு அந்த லோட்டஸ் கிட்ட வந்துட்டு ஸோ இதுதான் சரியான எக்ஸ்ப்ளோர்டு ஹீரோ காத்த ஆரம்பிக்க. அந்த இடத்துல ஒரு பெரிய லெவல் பிளாஸ்ட். அதில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் பொருள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஐஸ் அம்பரம் வந்து நல்ல லெவல் உயிரை காப்பாற்ற ஷீல் வச்சு வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஹீரோக்கு வந்து எனர்ஜி நான் எங்கேயே சாக போறேன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மயக்க மாஸ்டர் வெளியே வந்து இருக்கிற சோல் பவர் வச்சு திரும்ப ஒரு ஷீல்டு போட்டு காப்பாற்றுறேன். பட் ஆனால் அந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸ் பவராக பார்த்தா அந்த ஷீல்டே கொஞ்சமாக கிராக் ஆகுது. மாஸ்டரோட ஃபுல் சோலை வந்து குட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இதில் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்னடாச்சும் ஒரு பெரிய பேரறிவு இந்த இடத்துல நடந்திருக்கு. ஐஸ் அம்பர் இருக்கு. இந்த இடத்துல கையெல்லாம் ஒட்டச்சு போயிடுச்சு. என்ன லெவலான பவர் தான் அவன் ஜெட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கான். ஃபியூச்சரில் இது ரொம்பவுமே பெரிய விஷயமா வரும். அவரும் பயந்துட்டு இருக்கா. ஹீரோ மறந்து போயிருந்திருக்கான். திடீர்னு ஹீரோட கான்சியஸ் எங்கேயோ போக ஆரம்பிக்க. ஸோ அந்த இடத்துல அந்த தீவில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சைடில் மெடிடேட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ மாஸ்டர் நீங்கள் இதை பார்த்தீங்களா நான் வந்து உருவாக்கிட்டேன் ஆங்கிரி புத்தா லோட்டஸ் டெக்னிக் நான் உருவாக்கிட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். நீ ட்ரூவாக என்னையே சப்ரஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டெக்னிக் ரொம்பவுமே அற்புதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து இன்னுமே நிறைய ஃப்ளேம் ஆப்டேன் பண்ணேன். என்னோட பவருக்கு இன்னுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இரு வந்ததில் பேசிகிட்டு இருக்கேன். இது சொல்லிருக்கேன். இந்த டெக்னிக் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ உன்னை என் டிசிப்ளினாக வச்சு ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்க கூட இதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. நான் வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மாஸ்டர் என்னாச்சு மாஸ்டர் ஏன் அப்படி சொல்கிறீங்க கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நான் என்னோடய பவரை வந்து நிறைய இழந்துட்டேன். ஸோ நான் வந்து டீப் ஸ்லீப்புக்கு போகணுன்ட்டு அவர் கொஞ்சம் மாஸ்டர் வேணாம் நில்லுன்னு சொல்லி கத்திட்டு இப்போ தான் ஹீரோக்கு புரியுது. ஸோ அந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸை உருவாக்கும். ஸோ ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் மாஸ்டரோட சோல் பவர் எல்லாத்துமே ட்ரெயின் பண்ணிட்டாரு. மாஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அழுதுட்டு ஒரு சோகமாயிடும். நீங்கள் இன்னைக்கு இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ நான் தான் இப்போ மாஸ்டர் கொண்டுட்டேன்னா ஆங்கிரி புத்தா லோட்டஸ் உருவாக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் மாஸ்டரை பற்றி நான் கவலைப்படல. நான் தான் அவரை கொண்டுட்டேன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த கில்ட்டிக்குள்ளே போயினா மாஸ்டர் இந்த பக்கம் அவனை கத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா வெளியும் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணீர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கு. ஹீரோ வந்து மயக்க நிலைக்கு போயிடும். ஹீரோ மேலே வந்துட்டு இருக்கு. ஐஸ் எம்பரர் அவரை பிடிச்சிட்டு இருக்காரு. ஐஸ் எம்பரர் அவரை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருந்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் சீசன் 3 வந்து இதோட வந்து முடியல. ஸோ ஃபைனலாக சீசன் 3 வந்து முடிச்சிட்டோம். ஸோ மாஸ்டர் வந்து டீப் ஸ்லீப்புக்கு வந்து போயிட்டார். என்னதான் ஹீரோ வந்து ஆங்கிரி புத்தா லோட்டஸ் ஹிஸ்ட்ரியிலேயே அதிக பவர்ஃபுல்லான ஃப்ளேம் டெக்னிக் வந்து உருவாக்கியிருந்தாலும் அந்த இடத்துல வந்து மாஸ்டர் வந்து டீப் ஸ்லீப் போயிட்டார். ஸோ அவர் வந்து திரும்பவும் வர்றதுக்காக நானுமே சீசன் 4 வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் சீசன் 5 சீசன் 6லலாம் வந்து ஆங்கிரி புத்தா லோட்டஸ் எந்த லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கோம், எத்தனை பேர் அலற விட்ருக்கோம், தலைமாதை வச்சு என்னென்ன சம்பவத்தை பண்ணிருக்காங்கிறது. ஸோ கண்டிப்பாக என் கூடயே ட்ராவல் பண்ணுறக்க நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து சீசன் 5 6 கரண்ட் எபிசோடு வந்துட்டு தான் சீசன் 3 வந்து போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோ பெரிய லெஜெண்டரித்தனமான அந்த ஒரு டெக்னிக் ஆங்கிரி புத்தா லோட்டஸ் டெக்னிக் சீசன் 3யோட ஃபைனல் எபிசோடில் வந்து ஹீரோ வந்து உருவாக்கியிருப்பான். ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்து வந்து நம்ம வந்து சீசன் 4 தான் வந்து போட போகிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க.
ஸோ நிறைய பேர் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் நான் வந்து பார்க்குறேன், ப்ரோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு ப்ரோ அப்படின்னாலும் கண்டிப்பாக கிடையாது. யாராவது ஒருத்தங்க ஒரு சேனலில் பிடிடிஹெச் சீசன் 1-2 ஃபுல் எபிசோட் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதுவும் என் சேனலில் தான் நான் போட்டே ஆகணும். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக முடிச்சுட்டு புது அனிமைக்கு போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒர்த்து தான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் கொடுத்துருங்க. ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க. பை 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 பை. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்கப்பா.